நகைச்சுவை நடிகர் வடிவேலு ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு, வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு. அடுத்து வர சந்ததிக்கு நாம் எப்படி இருந்துன்னு தெரிய போகுதுன்ற மாதிரி அந்த டயலாக் இருக்கும். அது போலதான் வரலாறுன்றது முக்கியம், அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறன்றது அவசியமான ஒண்ணு. அப்படி நூற்றாண்டு கால வரலாற புதுப்பொலிவுடன் பழமை மாறாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு இடத்தை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 16ஆம் நூற்றாண்டை கட்டப்பட்ட வேலூர் கோட்டைக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒண்ணு 1806 ஜூலை 10ஆம் தேதி நடந்த சிப்பாய் புரட்சி தான் இந்தியா முழுக்க இந்திய விடுதலைக்கான ஒரு பிளாஸ்டை உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். அப்படி அந்த தீப்பொறி உருவான வேலூர் கோட்டையில தான் நாம இப்ப நின்று இருக்கிறோம். அழகிய அகழியுடன் கூடிய வேலூர் கோட்டையில எண்ணற்ற வரலாற்று சிறப்புகள் இருந்தாலும் வேலூர் கோட்டையில மியூசியம் தமிழ்நாடு அரசு சார்பா அரசு அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்குது. இந்த அரசு அருங்காட்சியகத்தை அண்மையில தான் தமிழ்நாடு அரசு புதுப்பிச்சு புதுப்பொலியுடன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த புதுப்பிக்கப்பட்ட மியூசியத்துல என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எப்படியான வரலாற்று பொருட்கள் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். கோட்டைக்கு உள்ள நுழைஞ்சதுமே வலது பக்கம் போனா ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போக முடியும். நாம இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு வரணும்னா இடது பக்கம் வரணும். இடது பக்கம் வரப்பே தெரியும், அங்க அருங்காட்சியகத்துக்கு போற வழிகாட்டு பதாகைகள் நேம் போர்டு வந்து வச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். அரசு அருங்காட்சியக நுழைவாயிலே நம்ம பார்க்க முடியும், அங்க இருக்கிற எண்ணற்ற பல நூற்றாண்டு காலுக்கு முன்னாடி இருந்த வீரக்கல்லு நடுக்கல்கள் இது எல்லாமே வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க. மியூசியத்துக்கு உள்ள வந்துட்டோம்னா நமக்கு வலது பக்கம் இருக்கிறது பழைய அருங்காட்சியகத்தோட கட்டிடம். நம்மளுக்கு இடது பக்கம் இருக்கிறது புதுசா டெக்னாலஜியோட மேம்படுத்தப்பட்ட அரசு மியூசியத்தோட கட்டிடம். நமக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான டைனோசர் உருவ பொம்மை. இந்த டைனோசர் உருவ பொம்மை இங்க வரக்கூடிய குழந்தைகளை ரொம்ப ஈர்க்கும் வகையில் அமைஞ்சிருக்குது. புதுப்பிக்கப்பட்ட வேலூர் அரசு அருங்காட்சியகத்துல என்ன சிறப்புகள் இருக்குது, என்னென்ன பொருட்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குது, டெக்னாலஜி எந்த அளவுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சரவணன் அவர்கிட்டயுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எட்டு காட்சி கூடங்களோட இருந்த இந்த அருங்காட்சியகமானது நம்ம வந்து 12 காட்சி கூடம் கூடுதல் காட்சி கூடங்களோட விரிவுபடுத்தி இருக்கோம். நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் ஆஃப் வேலூர் என்று சொல்லப்படுகின்ற வேலூரோட முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள், குறிப்பா சொல்லப்போனா மகேந்திரவர்ம பல்லவன், அடுத்து வந்து இந்த வேலூர் கோட்டை கட்டின சின்ன பொம்மு நாயக்கர் வேங்கடபதி ராயர், அடுத்து வந்து சிஎம்சி ஸ்தாபகர் ஐடாஸ் கட்டர், அது மட்டும் இல்ல கிருபானந்த வாரியார் மற்றும் பாலாஜா, அடுத்து பார்த்தீங்கன்னா மு வரதராசனார், இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களை நாங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, இதனுடைய மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையோட மினியேச்சர் மாடல் 136 ஏக்கர் பறந்து விரிந்த இந்த வேலூர் கோட்டையோட மினியேச்சர் மாடல் இங்கே காட்சிப்படுத்துகின்றோம். பொதுமக்கள் குழந்தைகள் எல்லாம் கவருகின்ற விதத்தில் இந்த அருங்காட்சியகமானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சயின்டிஸ்ட் கேலரி, விஞ்ஞானிகள் கூடம், அதில் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட வாழ்க்கை வரலாறும் இப்போ நம்ம அவர் பேசுவார் நம்மிடையே. ஐன்ஸ்டீன் ஆகிய 1779 மார்ச் மாதம் 14ஆம் நாளன்று ஜெர்மனியில் உலக நகரில் பிறந்தேன். நான் 1901 எனது டிப்ளோமா பட்டம் மற்றும் சுவிஸ் குடியுரிமையை பெற்றேன். அடுத்ததாக நம்ம வந்து பேசும் மரம் இந்த மரமானது குழந்தைகளிடையே உற்சாகப்படுத்துகின்ற விதமாகவும் ஒரு மரம் பேசினா எப்படி இருக்குன்ற மாதிரியே நம்ம இதை நிர்மாணம் பண்ணியிருக்கோம். நான் தான் மரம் பேசுகிறேன். உன் கடவுளுக்கு வெளியே உன் பாறை ஓரத்தில் மௌனமாய் நிற்கும் நானும் உனக்காகவே வாழ்கின்றேன். வெள்ளி சுட்டிருக்கும் போது நீ ஓடி வந்து ஒதுங்கும் இடையல் நான் தான். உன் காலம் வைக்கும் கக்கும் நன்மை மூச்சாக குடித்து உனக்கு சுவாசம் தருவதும் நான் தான். என்னை பார் மனிதா, வேர்கள் என் கால்கள் பூமியை இடுகப்பற்றி மண் சரிவை தருகிறேன். அது மற்றும் விலங்கியல் கூடம்,
சமண சிற்பக்கூடம், கற்சிற்பக்கூடம், அது மட்டுமல்ல தனியாகவே கல்வெட்டு கூடமும் ஒன்று அமைச்சிருக்கோம். எல்லாத்த விட முக்கியமான இது வேலூரோட முக்கியத்துவம் வாய்ந்த வேலூர் சிப்பாய் புரட்சி. சிப்பாய் புரட்சிக்காகவே ஒரு தனி கூடம் நம்ம அருங்காட்சியகத்தில் அமைச்சிருக்கோம். நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், 1806 வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் தேதி ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அந்த பிளாஸ்ட்னா வேலூர் சிப்பாய் புரட்சி. அந்த சிப்பாய் புரட்சியோட நினைவாக தான் இங்கே அதுக்குன்னு தனி அரங்கம் அமைக்கப்பட்டிருக்குது. இங்க இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்க்கலாம். அவ்வளவு தத்ரூபமா அந்த புரட்சி அப்போ என்ன நடந்தது, புரட்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க வந்து புகைப்படங்களா காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இந்த புகைப்படங்களை பார்த்ததுக்கு அப்புறமோ இல்லை இந்த புகைப்படங்களை பார்க்கும் போதுவே கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக எல்லாரும் சொல்லவில்லை, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம்னு சொல்லிட்டு. அது உண்மைதான்ன்றது இந்த கூடத்துக்கு உள்ள வந்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரத்தம் சிந்தி மட்டும் இல்ல, பல்வேறு உயிர்களை தியாகம் செஞ்சு கிடைச்சதுதான் அந்த சுதந்திரம் அப்படின்றத இந்த ஒரு அறையே நம்மளுக்கு உணர்த்தும். நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஆனா அப்ப வந்து அந்த அளவுக்குன்னா டைனோசர் மட்டும் பசங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க. அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ புதுசா விழிப்பாக்கப்பட்டதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்து முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகுது எங்களை பார்க்குறதுக்கே. பார்த்ததே திரும்பி பார்க்கணுன்னு பசங்க இது பண்ணுறாங்க. இந்த வீடியோ மூலியமா டெக்னாலஜியோடு புதுப்பிக்கப்பட்ட வேலூர் அரசு அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்த அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறோம் நம்புகிறோம். வேலூர் கோட்டைக்கு வருபவங்க அவசியம் இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்க தவறிடாதீங்க. வரலாற்றை பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிக்கும் போது அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த முடியுது அப்படிங்கிறத இங்கே நம்மால் உணர முடிஞ்சுது. ஏன்னா இங்கே வந்திருந்த குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரையும் கவரும் விதமாக இந்த மியூசியம் அமைஞ்சிருக்குது. அதே சமயம் குழந்தைகளை கவரும் வகமான பல அம்சங்கள் இங்கே இருக்கிறதுனால குழந்தைகளோட பொழுதுபோக்கோடு சேர்த்து வரலாறும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படின்றது உண்மையான ஒரு சம்பவமாகவும் இங்கே இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சா. குமரவேல்.